Hello everyone. இந்த வீடியோல வந்து double sideband suppressed carrier, single sideband suppressed carrier, then vestigial sideband, அதுக்கப்புறமா இதில் ரிலேட்டடாக உள்ள கேட் ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏஎம் சிக்னல் பார்த்துருக்கோம். அதோட இன்னொரு நேம் வந்து டபுள் சைட்பேண்ட் ஃபுல் கேரியர். ஓகே, ஸோ நம்ம சென்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் வந்து மெசேஜ் சிக்னலில் மட்டும்தான் இருக்கும். கேரியர் சிக்னலோட வேலை வந்து ஒன்லி இட் வில் கேரி த மெசேஜ் சிக்னல். ஓகே, ஸோ நம்ம இன்ஃபர்மேஷன் ஒன்லி மெசேஜில் தான் இருக்குது. ஸோ ஏஎம் சிக்னலில் பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் என்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குன்னா கேரியர் சிக்னல் இருக்கும், அதுக்கப்புறமா ரெண்டு சைட் பேண்ட்ஸ் இருக்கும், ஒரு அப்பர் சைட் பேண்ட் அண்ட் லோவர் சைட் பேண்ட். ஸோ நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த சைட் பேண்ட்ஸில் தான் இருக்கும். கேரியர் சிக்னல் வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ இது எல்லாம் மொத்தமாக நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிறப்போ பேண்ட்வித் அண்ட் பவர் வேஸ்டேஜ் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டபுள் சைட் பேண்ட் சப்ரஸ்ட் கேரியர், சிங்கிள் சைட் பேண்ட் சப்ரஸ்ட் கேரியர் அண்ட் வெஸ்டிஜியல் சைட் பேண்ட் இந்த மாடுலேஷன் டெக்னிக்ஸ்க்கு போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டபுள் சைட் பேண்ட் சப்ரஸ்ட் கேரியர். ஸோ இந்த டெக்னிக்கில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சென்ட் பண்ணுற சிக்னலில் உள்ள கேரியர் சிக்னலை மட்டும் எடுத்துடுறோம். ஒன்லி அப்பர் அண்ட் லோவர் சைட் பேண்ட்ஸை மட்டும்தான் நம்ம வந்து டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம். அதுதான் சப்ரஸ்டு கேரியர். ஸோ கேரியர் சிக்னல் மட்டும் இருக்காது, அண்ட் லோவர் அண்ட் அப்பர் சைட் பேண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம். ஸோ இதனால் நமக்கு டிரான்ஸ்மிஷன் பவர் அண்ட் பேண்ட்வித் வந்து சேவ் ஆகும் கம்பேர் டு டபுள் சைட் பேண்ட் ஃபுல் கேரியர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிங்கிள் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியர். ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எய்தர் அப்பர் சைட் பேண்ட் இல்லை அப்படின்னா லோவர் சைட் பேண்ட், இதில் ரெண்டில் ஏதாவது ஒரு சைட் பேண்ட் மட்டும் தான் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அப்பர் சைட் பேண்ட் இல்லை லோவர் சைட் பேண்டோட இமேஜ் தான் இன்னொரு இது. ஸோ அதனால் ரெண்டும் டிரான்ஸ்மிட் பண்ணாமல் ஏதாவது ஒன்று மட்டும் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான் சிங்கிள் சைட் பேண்ட். ஸோ அதாவது ஒரு பேண்ட் மட்டும் தான் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். தென் சப்ரஸ்டு கேரியர், கேரியரையும் நம்ம சப்ரஸ் பண்ணிடுறோம். ஓகே, ஏஎம் சிக்னலில் உள்ள கேரியர் சப்ரஸ் பண்ணிடுறோம். ரெண்டு சைட் பேண்டுக்கு பதிலாக ஒரு சைட் பேண்ட் மட்டும்தான் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து சிங்கிள் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியர். நெக்ஸ்ட்டு வந்து வெஸ்டிஜியல் சைட் பேண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது சிங்கிள் சைட் பேண்டில் ஒரு சைட் பேண்ட் மட்டும் தான் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து அது ரிட்ரை பண்ணுறப்போ ஸோ ப்ராப்பர் ஃபில்டர் யூஸ் பண்ணால், கரெக்டான அந்த ப்ராப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் நமக்கு அப்படியே கிடைக்கும். சப்போஸ் ஒரு அன்வான்ட் சிக்னல் வந்து இன்வால்வ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம மெசேஜ் வந்து கரெக்ட் ஆகிடும். ஓகே, ப்ராப்பர் ஃபில்டர் இல்லாமல் சம் அன்வான்ட் ஃப்ரீக்வன்சி மெசேஜோடு சேர்ந்துருச்சு அப்படின்னா நமக்கு ரிசீவர் சைடில் வந்து சம் நாய்ஸ் இருக்கும். இந்த அன்வான்ட் ஃப்ரீக்வன்சிஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த வெஸ்டிஜியல் சைட் பேண்டில் எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சைட் பேண்ட் சென்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சைட் பேண்டில் உள்ள ஒரு ஸ்மால் போர்ஷன், ஸோ அந்த ஸ்மால் போர்ஷனை தான் நம்ம ட்ரேஸ் ஆர் வெஸ்டீஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ அந்த ஒரு சின்ன போர்ஷனையும் சேர்த்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஏதோ ஒரு சைட் பேண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு சைட் பேண்டோடைய ஸ்மால் போர்ஷனை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதா வெஸ்டிஜியல் சைட் பேண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம கம்பேரிசன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேண்ட்வித். ஸோ ஏஎம்மில் உள்ள பேண்ட்வித் வந்து 2FM. ஓகே, ஏஎம் சிக்னலோடைய பேண்ட்வித் வந்து 2FM. ஸோ டபுள் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியருக்கும் நமக்கு வர பேண்ட்வித் வந்து 2FM தான். ஏன்னா ஒன்லி கேரியர் மட்டும்தான் சப்ரஸ் பண்ணுறோம், ரெண்டு சைட் பேண்ட்ஸையும் நம்ம சென்ட் பண்ணுறதுனால இதோட பேண்ட்வித் பார்த்திங்கன்னா 2FM. ஸோ சிங்கிள் சைட் பேண்ட், இது வந்து சிங்கிள் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியர். ஸோ இதுக்கு வந்து பேண்ட்வித் FM. வெஸ்டிஜியல் சைட் பேண்டில் பார்த்தீங்கன்னா FM + FV. ஓகே, FM + FV. நெக்ஸ்ட்டு பவர் சேவிங். டிஎஸ்பிஎஸ்சி ஃபுல் கேரியரில் பார்த்தீங்கன்னா 33.33% பவர் வந்து எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அதே இது டிஎஸ்பி சப்ரஸ்டு கேரியரில் பார்த்தீங்கன்னா 66.66%. சிங்கிள் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியரில் 83.3% அண்ட் பிஎஸ்பியில் வந்து 75%. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாமில் கொஷின் கேட்டிருப்பாங்க. பவர் சேவிங் வந்து விஎஸ்பியில் 75% இருக்கிறதுலே ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியர். நெக்ஸ்ட் வந்து சைட் பேண்ட்ஸ். ஸோ இதில் 2 ரெண்டு சைட் பேண்டுமே சென்ட் பண்ணுறோம். டபுள் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியர்லேயும் 2, சிங்கிள் சைட் பேண்டில் வந்து 1. விஎஸ்பியில் வந்து ஒன் ஆஃப் த சைட் பேண்ட் இஸ் பார்ஷியலி சப்ரஸ்ட்
ஓகே, ஒரு sideband வந்து partially suppressed and the vestige of other sideband is transmitted to compensate for that suppression. Okay, next வந்து applications பார்த்தீங்கன்னா broadcasting, DSPSயும் broadcasting, next point to point communication, VSB வந்து TV transmission. மோஸ்ட்லி வந்து இது பிக்சர் சிக்னல், டிவியில் வந்து பிக்சர் சிக்னல் மாடுலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது விஎஸ்பி. ஓகே, நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஏஎம் வந்து சிம்பிள், டிஎஸ்பிஎஸ்சி வந்து சிம்பிள், எஸ்எஸ்பிஎஸ்சி வந்து மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ், விஎஸ்பி வந்து லெஸ் காம்ப்ளெக்ஸ் தென் எஸ்எஸ்பி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பவர் டிரான்ஸ்மிஷன். ஸோ இதில் வந்து நம்ம எதெல்லாம் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோன்னு பாருங்கள். டிரான்ஸ்மிஷன் பவர் வந்து கேரியருக்காக ஒரு பவர் தேவைப்படும், ப்ளஸ் அப்பர் சைட்பேண்ட் அண்ட் லோவர் சைட்பேண்ட் பவர். ஓகே, ஸோ ஏஎம்மில் வந்து கேரியர் பவர், அதுக்கப்புறம் அப்பர் சைட்பேண்ட் பவர் அண்ட் லோவர் சைட்பேண்ட் பவர். அதே இது டபுள் சைட்பேண்ட் சப்ரஸ்டு கேரியரில் ஒரு கேரியர் நம்ம சென்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ டோட்டல் பவர் வந்து அப்பர் சைட்பேண்ட் பவர் ப்ளஸ் லோவர் சைட்பேண்ட் பவர். எஸ்எஸ்பிஎஸ்சியில் வந்து ஏதாவது ஒரு சைட்பேண்ட் தான் நம்ம சென்ட் பண்ணுவோம். ஸோ பவர் required for upper sideband or power for lower sideband. vestigial sidebandல வந்து ஸோ ஒரு sideband either USB, அதாவது upper sideband plus PV, அப்படி இல்லை அப்படின்னா lower sideband எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கேட் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் சால்வ் பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக உள்ள கொஷின் தான். ஃபார் அ சிக்னல் amplitude modulated to a depth of 100% by a sinusoidal signal, power is. So amplitude modulated signal கொடுத்துருக்குறாங்க, depth of modulation வந்து 100%. ஸோ நம்ம calculate பண்ண வேண்டியது பவர். ஸோ இங்கே கொஞ்சம் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டோட்டல் பவர் ஃபார்முலா தெரியும். PT is equal to carrier power into 1 plus mu square divided by 2. இல்லை mu அப்படிங்கிறது modulation index. இங்கே 100%, அதாவது பர்ஃபெக்ட் மாடுலேஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், 1ன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ பிஜி இன்ட்டு 1 + 1/2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா டோட்டல் பவர் இஸ் ஈக்குவல் டு 3/2 டைம்ஸ் பிசி. கேரியர் பவர், கேரியருங்கிறது அன்மாடுலேட்டட் கேரியர். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சி, 3/2 டைம்ஸ் தி பவர் ஆஃப் அன்மாடுலேட்டட் கேரியர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். An AM signal is detected using an envelope detector. The carrier frequency and modulating signal frequency are 1 MHz and 2 kHz respectively. An appropriate value for the time constant of the envelope detector. ஸோ இதுவும் வந்து ஏஎம் சிக்னல்னு கொடுத்துருக்குறாங்க. கேரியர் அண்ட் மாடுலேட்டிங் சிக்னல் அப்படிங்கிறது மெசேஜ் சிக்னலுடைய ஃப்ரீக்வன்சி. ஓகே, அது ரெண்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கரெக்டான வேல்யூ. டைம் கான்ஸ்டன்ட்டுக்கு நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ சார்ஜிங் டைம் கான்ஸ்டன்ட் எப்போதுமே பிட்வீன் 1/fc to 1/fm இருக்கும். ஓகே, ஸோ 1/fc lesser than RC, சார்ஜிங் டைம் கான்ஸ்டன்ட் விச் இஸ் lesser than 1/fm. ஓகே, ஸோ கொஷினில் கேரியரோட ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்குறாங்க 1 MHz, மெசேஜோட ஃப்ரீக்வன்சி வந்து 2 kHz. இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் ஒன் இஸ் 1 microseconds இல்லையா. ஸோ இது வந்து 0.5 microseconds. 0.5 அப்படிங்கிறது 500 microseconds. ஸோ இதில் வந்து கரெக்டான வேல்யூ வந்து நம்ம கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதில் பாருங்கள், இது வந்து லெஸ்ஸர் தென் தான், நாட் ஈக்குவல் டு. ஓகே, ஸோ அப்போது இந்த 1 microseconds வராது. இங்கே வந்து 500 microseconds இருக்குது. இதுவும் வந்து லெஸ்ஸர் தென் ஆர்சி, லெஸ்ஸர் தென் 500 microseconds தான், ஈக்குவல் கிடையாது. ஸோ இந்த டேர்மும் வராது. 0.2 பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச்குள்ளே இல்லை 0.2ங்கிறது. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 20 microseconds. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். த சேவிங் இன் பவர் இன் அ டிஎஸ்பிஎஸ்சி சிஸ்டம் மாடுலேட்டட் அட் 80%. ஸோ இதில் வந்து டபுள் சைட்பேண்ட் சப்ரஸ்டு கேரியர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மாடுலேஷன் இண்டெக்ஸ் வந்து 80%. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது பவர் சேவிங். ஸோ அதுக்கு ஃபார்முலா பாருங்கள். பர்சன்டேஜ் பவர் சேவிங் இஸ் ஈக்குவல் டு, அதாவது டோட்டல் பவரில் வந்து நம்ம எவ்வளோ பவர் சேவ் பண்ண போகிறோம் அந்த பர்சன்டேஜை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது டோட்டல் பவர் வந்து பிடி. இங்கே வந்து நம்ம எதை வந்து இதில் சப்ரஸ் பண்ணுறோம், பிசி கேரியர் பவர்.
இல்லையா? டபுள் சைட்பேண்ட் சப்ரஸ்டு கேரியரில் எதை சப்ரஸ் பண்ணுவோம்? கேரியர் பவர். ஸோ அப்போது பிசி டிவைடட் பை பிடி இன்ட்டு 100. ஸோ இங்கே பிசி அப்படியே எழுதியிருக்கிறேன். இதுக்கு ஃபார்முலா தெரியும். பிசி இன்ட்டு 1 + மியூ ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு 100. ஸோ மியூ வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 80%. ஸோ அப்போது அது 0.8ன்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 75.76% கிடைக்கும். ஓகே, ஸோ பர்சன்டேஜ் பவர் சேவிங் அப்படின்னா டிஎஸ்பிஎஸ்சின்னு கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை நம்ம கவனிச்சுக்கணும். ஓகே, ஸோ டோட்டல் பவர் இதில் வந்து நம்ம எவ்வளோ சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதில் சப்ரஸ் பண்ணுறது கேரியர் மட்டும்தான். ஸோ கேரியர் பவர் மட்டும் எழுதியிருக்கிறேன். ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் 75.76%. Next question, consider a carrier signal which is amplitude modulated by a single tone sinusoidal message signal with a modulation index of 50%. If the carrier and one of the sidebands are suppressed in the modulated signal, the percentage of power saved. So இந்த கொஷின்லேயும் வந்து percentage of power saved தான் கேட்டிருக்காங்க. அதாவது பவர் சேவிங் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது எந்த டைப் ஆஃப் மாடுலேஷன் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் வந்து கேரியர் அண்ட் ஒன் ஆஃப் த சைட்பேண்ட்ஸ் வந்து சப்ரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கேரியர் அண்ட் ஒரு சைட்பேண்ட் சப்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன மாடுலேஷன் டெக்னிக்? சிங்கிள் சைட்பேண்ட் சப்ரஸ்ட் கேரியர் இல்லையா? ஸோ இது வந்து எஸ்எஸ்பிஎஸ்சிக்கான கொஷின். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். மாடுலேஷன் இண்டெக்ஸ் வந்து 50% அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்முலா எழுதலாம். பர்சன்டேஜ் பவர் சேவிங் இஸ் ஈக்குவல் டு ஸோ டோட்டல் பவர் பிடி. ஸோ இதில் வந்து நம்ம சப்ரஸ் பண்ணுறது பிசி கேரியர் பவர் ப்ளஸ் அப்பர் சைட்பேண்ட் பவர். ஏதாவது ஒரு சைட்பேண்ட், அது அப்பர் சைட்பேண்டாக இருந்தாலும் சரி, லோவர் சைட்பேண்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ஒரே ஃபார்முலா தான். ஸோ இங்கே வந்து நான் பியூஎஸ்பின்னு எழுதியிருக்கேன் இன்ட்டு 100. ஸோ இதை பிசி அப்படியே எழுதிக்கோங்க. இதுக்கு ஃபார்முலா தெரியும், நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருக்கோம். ஸோ பிசி இன்ட்டு மியூ ஸ்கொயர் டிவைடட் பை 4. இது வந்து டோட்டல் பவருக்கான ஃபார்முலா. பிசி இன்ட்டு 1 + மியூ ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு 100. ஸோ இதில் வந்து பிசி டேர்மை காமனாக எடுத்து கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ மியூ வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்குறாங்க 50% அப்படின்ட்டு. ஸோ 50% அப்படிங்கிறது 0.5 இல்லையா? ஸோ அப்போ மியூக்கு பதிலாக 0.5 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர் வந்து 94.4% கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், a message signal given by m of t is equal to 1/2 cos omega 1t minus half sin omega 2t is amplitude modulated with the carrier of frequency omega c to generate s of t is equal to 1 + m of t cos omega ct. What is the power efficiency? ஸோ இந்த கொஷினில் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது பவர் எஃபிஷியன்சி, தட் இஸ் டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி. இதுக்கு ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோலேயே ஃபார்முலா பார்த்துருக்குறோம். ஸோ டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஈட்டா இஸ் ஈக்குவல் டு மியூ ஸ்கொயர் டிவைடட் பை 2 + மியூ ஸ்கொயர். ஸோ இது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம மாடுலேஷன் இண்டெக்ஸோட வேல்யூ வேணும். ஸோ கொஷினில் மாடுலேஷன் இண்டெக்ஸ் கொடுக்கல, பட் நமக்கு வந்து மாடுலேஷன் இண்டெக்ஸோட ஃபார்முலா தெரியும். ஏஎம் டிவைடட் பை ஏசி. ஏஎம்ங்கிறது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் மெசேஜ் சிக்னல், ஏசிங்கிறது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் கேரியர் சிக்னல். ஸோ இந்த கொஷினில் வந்து ஜென்ரல் ஃபார்மேட் கொடுத்துருக்குறாங்க. ஆம்ப்ளிடியூட் மாடுலேட்டட் சிக்னலோடைய ஜென்ரல் ஃபார்மேட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ மெசேஜ் சிக்னலும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம ஏஎம் அண்ட் ஏசி முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறமா மாடுலேஷன் இண்டெக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீட்டால் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணனா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் எக்ஸ்ப்ரெஷன் எழுதியிருக்கிறேன். ஏசி இன்ட்டு 1 + KA m of t இன்ட்டு காஸ் ஒமேகா சிடி. ஸோ இதை வந்து நம்ம கிவன் கொஷினோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது? ஏசி வந்து 1, இங்கே ஏசி வந்து வேல்யூ 1. ஓகே, இது வந்து ஆம்ப்ளிடியூட் சென்சிட்டிவிட்டி, அதோட வேல்யூவும் என்னது தான் 1. ஓகே, இது வந்து இன்வர்ஸ் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் கேரியர் சிக்னல் தான். ஓகே, KA is equal to 1/AC. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 1 வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகே, நம்ம அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது ஏஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து மெசேஜ் சிக்னலோடைய ஆம்ப்ளிடியூட். மெசேஜ் சிக்னல் ஆல்ரெடி கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கிறேன்.
இதில் பாருங்கள் சைன் டேர்மில் இருக்குது, இதை வந்து கொசைனுக்கு மாற்ற போகிறேன். ஸோ கொசைனில் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் 90 ப்ளஸ் தீட்டா. ஓகே, ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் 90 ப்ளஸ் தீட்டா. இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், காஸ் 90 ப்ளஸ் தீட்டாவை மைனஸ் சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, ஸோ இந்த மைனஸ் இங்கே வந்துடுமா, ஸோ ப்ளஸ் ஹாஃப் காஸ் 90 ப்ளஸ் தீட்டா வந்து இது, ஸோ ஒமேகா 2t. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 மெசேஜ் சிக்னல் இருக்குது. ஸோ மோர் தென் 1 மெசேஜ் சிக்னல் இருந்தது அப்படின்னா மாடுலேஷன் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா டோட்டல் மாடுலேஷன் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஸ்கொயர் ஆஃப் இண்டிவிஜுவல் மாடுலேஷன் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இதிலிருந்து AM1 ஃபஸ்ட்டு மெசேஜ் சிக்னலோட ஆம்ப்ளிடியூட் ஹாஃப், செகண்ட் சிக்னலோட ஆம்ப்ளிடியூட் வந்து ஹாஃப். ஸோ இதுக்கான ஃபஸ்ட்டு சிக்னலோட மாடுலேஷன் கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் AM1 டிவைடட் பை AC, தட் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஏன் அப்படின்னா கேரியரோட ஆம்ப்ளிடியூடும் 1 தான். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் மெசேஜ் சிக்னலோட மாடுலேஷன் இண்டெக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ μ2 இஸ் ஈக்குவல் டு AM2 டிவைடட் பை AC. ஸோ அதுவும் நமக்கு 1/2 அப்படின்னு தான் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் மாடுலேஷன் இண்டெக்ஸ். இந்த ஃபார்முலா வந்து இப்போது மோர் தென் 1 மாடுலேட்டிங் சிக்னல் இருந்தது அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். தட் இஸ் டோட்டல் மாடுலேஷன் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹாஃப் ஸ்கொயர் ப்ளஸ் ஹாஃப் ஸ்கொயர். ஓகே, இது எப்படி இருக்குன்னா ரூட் ஆஃப் μ1 ஸ்கொயர் ப்ளஸ் μ2 ஸ்கொயர். ஸோ இது வந்து இன்னும் எத்தனை சிக்னல்ஸ் மெசேஜ் சிக்னல்ஸ் இருக்குதோ அது வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்கே நம்மளுக்கு 2 மெசேஜ் சிக்னல் இருக்கிறனால μ1 அண்ட் μ2 மட்டும் எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ டோட்டல் மாடுலேஷன் இண்டெக்ஸ் என்ன கிடைக்குன்னா நமக்கு 1/2. இந்த ஃபார்முலாவில் ஆக்சுவலி ஸ்கொயர் இருக்குது, ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அது ஸ்கொயர் டேர்மில் எழுதியிருக்கிறோம். ஸோ டோட்டல் மாடுலேஷன் இண்டெக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/4 ப்ளஸ் 1/4 இஸ் ஈக்குவல் டு 1/2. இப்போ வந்து பவர் எஃபிஷியன்சி ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். %eta இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மாடுலேஷன் இண்டெக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ப்ளஸ் டோட்டல் மாடுலேஷன் இண்டெக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 100. ஸோ ஹாஃபுங்கிறது 0.5. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பாருங்கள், 20%. ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கேட் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம், இன்னும் நிறைய கேட் கொஷின்ஸ் இருக்குது. நீங்களும் வந்து டைம் கிடைக்கிறச்சா கேட் கொஷின் பேப்பரில் உள்ள டஃப்பான கொஷின் பேப்பர்ஸ்லாம் விட்டுட்டு ஈஸி அண்ட் மீடியம் டைப்பில் உள்ள கொஷின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணுங்கள். டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பான கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க, ஒன்லி ஈஸி அண்ட் மீடியம் டைப் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸில் பார்த்தாலும் நிறைய கேட் கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு டாபிக் படிச்சிங்க அப்படின்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக உள்ள கேட் கொஷின்ஸும் நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.